திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் சபை சரித்திரம், சர்ச் ஹிஸ்டரி என்ற தலைப்பில் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். பல கருத்துக்களை ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க. சரித்திரம் இல்லைன்னு சொன்னால் நாம் அனாதைகளாக மாறிடுவோம். நமக்குன்னு ஒரு சரித்திரம் தேவை. பழைய காலம் தெரிஞ்சால் தான் நிகழ்காலம் நமக்கு புரியும். நிகழ்காலம் தெரிஞ்சால் தான் எதிர்காலம் நமக்கு விளங்கும். ஆகவே we need history. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த சரித்திரத்தை விரும்பாமல், படிக்காமல், தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் சபையில் இருந்தால் அவர் ஒரு அனாதை போல தான் அவர் இருப்பார். காரணம், அவருக்கு தன்னுடைய வரலாறு தெரியல. குறிப்பாக கத்தோலிக்கர்கள் அவர்களுக்குன்னு ஒரு சரித்திரத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து வடிகட்டப்பட்ட ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் அவர்களுக்குன்னு ஒரு தனி சரித்திரத்தை வச்சுக்கிட்டாங்க. இந்த ப்ராட்டஸ்டன்ட் மத்தியிலிருந்து வடிகட்டப்பட்ட இன்னொரு அமைப்பு தான் பெந்தேகோஸ்து அமைப்புகள். அவர்கள் மத்தியில் ஏறக்குறைய 1800 பிரிவுகள் இருக்குது. அவர்களும் அவங்கவுங்களுடைய சொந்த சரித்திரங்களை நம்பிக்கொண்டிருக்காங்க. இப்பொழுதெல்லாம் நம்ம பைபிள் எடுத்து சுவிசேஷ புத்தகத்தையும் அப்போஸ்தலருடைய காலத்தை பற்றிய அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற புத்தகத்தையும் படிக்கும்போது சபை சரித்திரத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம கையில் இருக்கிற புதிய ஏற்பாடே நமக்கு ஒரு சரித்திரமாக இருக்கிறது. தி நியூ டெஸ்டமெண்ட் இட் செல்ஃப் ஏ ஹிஸ்டரி புக். பர்டிகுலர்லி த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், இட்ஸ் அ ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச். இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை தொடங்கும் போது அவர் தொடங்கின வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், மார்க் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து, பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் போதனை மனம் திரும்புங்கள். எதற்காக? ராஜ்யத்திற்காக. நீங்கள் மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், காலம் சமீபமாயிற்று. Jesus spoke about the kingdom at hand. Repent and believe the gospel. சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தில் இயேசு நமக்கு ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார். காலம் சமீபமாயிற்று என்ற அர்த்தம் என்னென்னா, ஆதியாம காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டம். தேவன் தமது குமாரனை ஒரு ராஜாவாக பூமியிலே அனுப்புகிறார். ஆனால் இந்த ராஜா ஒரு சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு பதிலாக நம்முடைய பாவ மன்னிப்பு நிமித்தம் கல்வாரி சிலுவையில் மரிக்கப் போகிறார். அதற்கான காலம் சமீபமாகிவிட்டது. தேவன் தமது ராஜ்யத்தில் மக்களை சேர்த்து கொள்ளப் போகிறார். ஆகவே மனம் திரும்புங்கள், விசுவாசியுங்கள். சுவிசேஷம் என்பது இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். ஆகவே நீங்கள் அதை விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். சகோதரர், மார்க் எழுதிய சுவிசேஷம் துவக்கத்திலேயே தான் சொல்கிறார். ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்திலும் த கிங்டம், அதாவது ராஜ்யம் சமீபமாயிற்று, த கிங்டம் அட் ஹேண்ட், ராஜ்யம் சமீபமாயிற்று என்றே சொல்லிகிட்டே இருக்கார். எப்பவுமே ராஜ்யம்ன்றது சொல்லுக்குள்ள 4 விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா ஆள்றதுக்கு ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் இருப்பதற்கு ஒரு பூமி இருக்கும். அந்த மக்களுக்கும் ராஜாவுக்கும் இடையில் ஒரு சட்டம் இருக்கும். இந்த 4 இருந்தால் தான் ஒரு ராஜ்யம் முழுமையாக
கருதப்படும். A kingdom shows 4 things: a king, a nation or people, a law book between people and the king, and a territory where the citizen need to live. ஆகவே ஒரு ராஜ்யம் என்பது 4 விஷயங்களை காட்டுது. ஒரு அரசனை காட்டுகிறது, அவன் ஆளுகிற பூமியை காட்டுகிறது, அதற்குள் குடியிருக்கிற மக்களை காட்டுகிறது, அரசனுக்கும் மக்களுக்கும் இடையில் ஆளுவதற்கான சட்டம் ஒன்றை காட்டுகிறது. இந்த 4 விஷயங்களும் கிறிஸ்துவனுடைய போதனையின் கீழே நீங்கள் கவனிக்க வேண்டும். யூதர்களுக்கு ராஜ்யம் என்று சொன்னால் புரியும், புறஜாதியர்களுக்கு சபை என்று சொன்னால் புரியும். அதனால தான் இந்த வார்த்தை சினானமஸ், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் போல, ராஜ்யம் சபை என்ற இந்த 2 சொல்லும் ஒரே பொருளை உடையதாக இருக்கிறது. இப்போ ராஜ்யம் சொன்னால் கிறிஸ்து ராஜா, சபைன்னு சொன்னால் கிறிஸ்து அதனுடைய தலை. ஆக ராஜ்யத்தினுடைய கேரக்டரும் சபையினுடைய கேரக்டரும் ஒன்றா தான் இருக்குது. மத்தேயு 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இங்கே இருக்குது. நமக்கு சரித்திர சான்று ஒன்று இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தை வெளியிடுகிறார். அது என்னன்னா, இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்ற அந்த கருத்தை அங்கே வெளியிடுகிறார். பாருங்கள், மத்தேயு 16:15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, கவனிங்கள், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா. தீர்க்க தரிசனத்தில் அவர் மேசியா என்று சொல்லப்பட்டார். அடுத்தது, இயேசு கிறிஸ்து மரியாள் யோசேப்பினுடைய மகன் அல்ல, அவர் ஆபிரகாமின் மகன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அது மாத்திரமல்ல, மனிதர்களுடைய குமாரர்களுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆதாம் முதற்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் மரணத்துக்குட்பட்டவர்கள், சாவுக்குட்பட்டவர்கள். ஆனால் தேவனோ சாவற்றவராக இருக்கிறார், மரணமற்றவராக இருக்கிறார். God is eternal, everlasting. ஆகவே மரணம் அவரை ஆளவில்லை. அப்போ தேவனுடைய குமாரன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறாரு. பாருங்க, நீர், கவனிங்க, ஜீவனுள்ள, லிவிங், தேவனுடைய, காட்ஸ் குமாரன், சன் என்று சொல்கிறார். இந்த அறிக்கையை தான் சபையினுடைய சரித்திரத்தின் அடித்தளமாக நம்ம பார்க்கிறோம். கிரைஸ்ட் பீயிங் த லிவிங் சன் ஆஃப் காட், நாட் ஜஸ்ட் எ சன், எ லிவிங் சன். அப்போ ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்து மரணத்தினால முடிவு பெற முடியாது. ஆனாலும் அவர் பூமியில் வந்த பொழுது மனிதனுடைய பாவங்களை சுமந்து மரிப்பதற்காக எருசலேம் நகரத்தில் மூப்பராலும் வேத பாரகராலும் சிலுவையில் கொல்லப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதை தமது அப்போஸ்தலர்களுக்கும் அவர் சொன்னார். பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தமது சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து சபை சரித்திரத்தை குறித்து நமக்கு விளக்கும்போது, ராஜ்யத்தை குறித்து பேசும்போது, அந்த ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வழியாக எருசலேம் நகரத்திலிருந்து அது தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். The church began at Jerusalem following the very death of Jesus Christ. எருசலேமிலே அவர் பாடுபட்டு கொலை உண்டு
அவர் தன்னுடைய திருச்சபையை ஸ்தாபிக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த கருத்தின் மேல் தான் சபையானது கட்டப்பட்டிருக்கு. இப்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, கவனிங்கள், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை மீன் பிடிக்கிறவனாக இருந்த பேதுரு ஒரு அறிவின் கீழே இயேசு யோசேப்பு மரியாளின் குமாரன் என்று சொல்வதற்கு பதிலாக நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். பார்த்தீங்களா? அந்த வார்த்தை அவனுடைய அறிவிலிருந்து பிறக்கலை, அவனுடைய புத்திசாலித்தனத்திலிருந்து பிறக்கலை, அவனுடைய அனுபவ கூர்மையிலிருந்து பிறக்கலை. மாறாக தேவன் அதை பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு வெளிப்படுத்தினார். It was revealed by the Holy Spirit that Peter had this great confession. ஆகவே இயேசு சொல்கிறார், பாருங்கள் இப்பொழுது 18வது வசனம். மேலும் இப்பொழுது இயேசு தொடருகிறார். தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை, அந்த கருத்தை தொடருகிறார். Jesus continues the conversation. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல நான் என்பது இயேசுவை குறிக்கிறது. அறிக்கை செய்த பேதுருவினிடத்திலும் மற்ற அப்போஸ்தலரிடத்திலும் இயேசு பேசுகிறார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். முதலாவது இந்த பேதுரு என்ற அந்த ஆள் இருக்காரு, அவருடைய பழைய பேர் சீமோன். இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு புதிய பெயராக பேதுரு என்ற பெயரை கொடுத்திருந்தார். இந்த பேதுரு என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் கையில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய கருங்கல், ஒரு கல்லை குறிக்கிறது. பெட்ராஸ் என்பது a large stone that you can pick it in your hand. இந்த மாதிரி ஒரு கல்லை குறித்து தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். கைகளால் பேர்க்க முடியாத ஒரு கல் புறப்பட்டு வந்து அந்த ராஜ்யங்கள் மீது மோதியது. சிலையை மோதிய கல் வளர்ந்து பெரிய பர்வதமானது. சிலையோ பதறி தூசியாகி பூமி எங்கும் நிறைந்தது என்று நாம் படிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஆக தேவன் எழுப்ப போகிற ஒரு ராஜ்யம், அதை சபை என்று நாம் அழைக்கலாம். பாருங்கள், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். இயேசு கிறிஸ்து திடீர்னு ஒரு கல்லை குறித்து இங்கே சொல்கிறார். அதை தான் நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல ஒரு வகையில் கல் என்ற ஒரு உருவக பேச்சினாலே அவர் பேசப்பட்டு வந்திருக்கிறதை தீர்க்க தரிசனமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 24வது வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யூதாவை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் வருகிற மேய்ப்பனாகவும் திருச்சபையினுடைய அஸ்திவார கண்மலையுமாக இருப்பதாக ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல், கவனியுங்கள், யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவனிடத்திலே சேருவார்கள். இந்த இடத்துல இஸ்ரவேலில், அதாவது யாக்கோபில் 12 பிள்ளைகள் மத்தியில் யூதா, அந்த யூத கோத்திரத்தின் வழியாக உலகத்தை ஆளக்கூடிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த மேய்ப்பன் வருகிறார். அவருடைய கையில் சமாதானம் இருக்கும். அவருடைய கையில் செங்கோல் இருக்கும். பொது அரசர் கையில் தான் செங்கோல் இருக்கும். அவன் பூமியை ஆளுவான். ஆனால் இயேசு கையில் இருக்கிற செங்கோல்
மனிதர்களை சமாதானத்தின் கீழே நடத்துகிற செங்கோலாக இருக்கிறது. அதே 49வது அதிகாரம் 24வது வசனத்தில் அந்த செங்கோலை வைத்து சமாதானத்தின் கீழ் நடத்துகிற அந்த ராஜாதி ராஜா மெய்ப்பனாகவும் இருக்கிறார், கன்மலையுமாகவும் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கூட்டி படித்தோம்னா அந்த கன்மலை யார் என்பது நமக்கு தெரிகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு சென்ற கவனிங்கள் கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஒரு கையடக்கமான கல்லாக, கன்மலையாக அவர் எப்போதும் பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் பக்கம் 832, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் என்பது எருசலேம். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூலை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அதாவது தேவன் அந்த கல்லை குறித்து பேசும்போது விசுவாசமுள்ள மனிதர்களை நமக்கு காண்பிக்கிறார். அந்த கல்லின் மேலே விசுவாசம் வைக்கிற மனிதன் நஷ்டமடைய மாட்டான். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அந்த பரீட்சையை சந்தித்தார். அந்த கல் விலையேற பெற்றது. அவர் சிந்திய ரத்தம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த கல் திட அஸ்திபாரமானது. அந்த கல்லை அழிக்கவோ அசைக்கவோ உலகத்தில் எந்த ஒரு வல்லமையும் இல்லை. இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். சங்கீதம் 118 பக்கம் 745 22 23 வசனங்கள், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வீட்டை கட்டுகிறவர்கள் இந்த கல் சரியில்லை என்று தூக்கி எறிந்து விடுவார்கள். இது வேகாத கல், இது சரியில்லை, இதை வைத்து கட்டினால் கட்டிடத்துக்கே ஆபத்து என்று தூக்கி எறிந்து விடுவார்கள். அவ்விதமாக இயேசு மனிதனாக வந்தபோது ஒருவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகாது என்று தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லாக போனார். அவர் சிலுவையில் மரிக்கும்போது அந்த மரணத்தின் அர்த்தத்தை அந்த யூதர்கள் விளங்கிக்கல. They rejected him as an unfurnished stone, not fit for building. அது பயனற்ற ஒரு கல் என்று அவங்க நினைச்சாங்க. ஆகாத கல் என்று தூக்கி எறிந்தார்களே, அந்த கல் தான் உன்னை ரட்சிக்கும் கல். அது தலைக்கு மூளைக்கல்லாக மாறியது. இப்பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 265வது பக்கம் 20வது வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், பெனால் அடிக்கோடிடுங்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போது தேவனுடைய வார்த்தையின்படி ஆதியாமம் தொடங்கி அவர் ஒரு கல், கன்மலை என்றெல்லாம் தொடர்ந்து நாம் படித்து கொண்டே வந்தோம். அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரமானது. தேவன் அதை சியோன் என்று சொல்லக்கூடிய எருசலேமில் வைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இயேசுனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அதனால தான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படி சொல்கிறாரு, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் கவனியுங்கள், பெனால் அடிக்கோடிடுங்கள், என் சபையை கட்டுவேன். இந்த இடத்துல என் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. சபை என்பது ஒருமையான வார்த்தையாக இருக்கிறது. சர்ச் என்ற வார்த்தை சிங்குலர். சபைகளை கட்டுவேன் அப்படின்னா ப்ளூரல். இட்ஸ் நாட் மென்ஷன் சர்ச்சஸ், இட் மென்ஷன்ஸ் சர்ச். இயேசு ஒருவர் தான் கன்மலை, இயேசு ஒருவர் தான் ராஜா, இயேசுவின் சரீரம்தான் அந்த சபை. ஆக என் சபையை அடுத்தது என்ன சொல்கிறாரு, கட்டுவேன். ஆங்கிலத்தில் பில்ட் என்ற வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் கட்டுறதுனா என்னன்னு தெரியும். இயேசு
தமது சிலுவையில் திருச்சபையை கட்டுகிறார். அவருடைய பாடுகள் வழியாய், அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாய், அவர் கொடுத்த ஆவியின் வழியாய் அவர் சபையை கட்டினார். அதனால்தான் சபையானது இயேசுவின் இரத்தத்தாலே கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் கவனிங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே பேனால் அடிக்கோட்டிடுங்கள், சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆக தேவன் சபையை இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் கட்டினார் அல்லது விலைக்கு வாங்கினார், எல்லாம் ஒன்றுதான். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி தெருவுக்கு ஒன்றாக, ஊருக்கு ஒன்றாக மனிதர்கள் பாரம்பரியத்தின் கீழே மத வியாபாரிகள், மத துரோகிகள், மத எதிரிகள் புலம்பிக் கொண்டிருக்காங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பறந்து கொண்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சபை என்ற வார்த்தை நம்ம கேட்டாலும் கூட அந்த சபைக்கும் இதுவரைக்கும் நம்ம படித்த சரித்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏதாவது அடையாளம் இருக்கா? 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து சொன்னான், உன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதுன்னு கேட்டான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு பாவி, நீ அநீதி உள்ள ஆள். அதை சொல்கிறதுக்கு அவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்? உன் உடம்புல என்னடா ரத்தம் ஓடுது, என்ன ரத்தம் ஓடுதுன்னு கேட்டான். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் ரத்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ நம்ம அந்த சபையில் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடணும். அதனால்தான் அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பெற்றது, திட அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த சபையை இயேசு கிறிஸ்து மூப்பராலும் வேத பாரகராலும் பரிசேயராலும் காட்டி கொடுக்கப்பட்டு கொலையுண்டு 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று தெளிவாக சொன்னார். அதனால்தான் இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். சபையை கட்டும் பணி இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படல. இன்றைக்கு நாம் எல்லாரும் சபையில் இருக்கலாம், ஒருவர் சபை தொடங்கி நடத்தலாம். ஆனால் சபையை அவர் உருவாக்கவில்லை. சபையை தேவன் உருவாக்குகிறார். இயேசுவின் இரத்தத்தினால உருவாக்கினார். அதை நாம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். இந்த சபை சரித்திரத்தின்படி, வசனத்தின்படி நாம் நடக்கும்போது கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மூலைக்கல்லின் மேலே நாம் வைக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாமும் அந்த சபையின் அங்கமாக இருப்போம். இப்போது மதம் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு சரித்திரம் இல்லை. சரித்திரம் இல்லாதனால மனிதர்களுடைய ஒரு நல்ல பேச்சு அல்லது ஒரு கள்ள தீர்க்க தரிசனம், ஒரு தவறான அபிப்பிராயங்கள், நல்ல பேச்சு சில சமயங்களில், அதாவது மனிதனுக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல பேசுவது. திருச்சபையில் சமாதான பேச்சுகளை பேசுகிறதுனால நாம் அங்கே போயிடுறோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது இது மனிதர்களுடைய கூட்டம். இங்கே இயேசுவின் ரத்தம் இல்லை, அவருடைய உபதேசம் இல்லை, அவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்க அந்த ராஜ்யத்தின் தன்மை நமக்கு உள்ளே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்கள், போதகர்கள் இதை விளங்கணும். சர்ச் இஸ் நாட் எ மேன்-மேட் டாக்டர். சபையானது ஒரு மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு போதனை அல்ல. அது தீர்க்க தரிசனத்திலும் கிறிஸ்துவனுடைய வாயினாலும் சிலுவை மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த சரித்திரத்தை தாண்டி அதற்கு தூரமாக ஒரு சபை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கத்தோலிக்கர்கள் நாங்கள் தான் சபை என்று சொன்னாங்க. புராட்டஸ்டன்ட் மக்கள் நாங்கள் தான் சபைன்னு சொல்கிறாங்க. பெந்தகோஸ்து மக்கள் தங்கள் நெஞ்சை கிழித்து கொண்டு நாங்கள் தான் சபைன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் இன்றைக்கு நாம் படித்த பாடத்தில் கிறிஸ்து தான் சபை, அவருடைய மரணம்தான் அதை கட்டினது, அவர் சிந்திய இரத்தம்தான் அதை விலைக்கு வாங்கியது. அந்த சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மீதி இருக்கிற வரி கவனிங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The Hades have no power to overcome the church. அதாவது உலகத்தில் எல்லா மனிதனையும் அவனுடைய யோசனையும் பாதாளம் மேற்கொள்ளும். ஆனால் கிறிஸ்து கட்டின சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது. அதற்கான அதிகாரத்தை கிறிஸ்து ஒருவரே உடையவராக இருக்கிறார். Hell has no power. ஆக பாதாளத்துக்கு சபையின் மேலே அதிகாரம் இல்லை. இந்த சபைக்குள்ள நீங்கள் வருவதற்கு தேவன் திறவுகோலை தந்திருக்கிறார். அந்த திறவுகோலை பயன்படுத்தி நீங்கள் இந்த திருச்சபைக்குள் வந்து விடலாம். அந்த போதனைக்குள்ள நீங்கள் வந்து விடலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பேனால் அடிக்கோடிடுங்கள். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். Christ has the key to overcome the Hades, the power of death. இந்த ரெண்டும், மரணமும் பாதாளமும் ஜெயிக்கக்கூடிய இடமாக ஒரு திறவுகோலை போல திருச்சபை இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த சபைக்குள்ளே வரும்போது இயேசுவின் அதிகாரமாகிய அந்த சாவின் வழியாக மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கிறவனா இருக்கிறான். இப்போ நான் ஒரு சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மரணத்தின் மீது பாதாளத்தின் மீது ஜெயமுள்ளவனாக இருக்கிறேன். I have authority to overcome. I am a conqueror over death என்ற அர்த்தத்தில் தான் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம படித்த இந்த பாடத்தில் ஆதியாகமத்தில் பார்த்தோம், சங்கீதத்தில் பார்த்தோம், ஏசியா புத்தகத்தில் படித்தோம், தானியேலை படித்தோம், புதிய ஏற்பாட்டில் பல புத்தகங்களை எடுத்து உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு தான் அந்த கன்மலை. அந்த கன்மலை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கல் மட்டும் அல்ல, கல்லை போன உறுதியான தேவனுடைய வாக்குத்தத்தம் அது. இயேசு கிறிஸ்து மனிதர்களை ரட்சிக்கும் கன்மலையாக இருக்கிறார். அவரே போடப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேலே நாம் கட்டப்பட வேண்டும். இந்த கன்மலையின் மேல் கட்டப்பட்ட மனிதன் வெட்கப்படுவதில்லை. அவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவனாக இருக்கிறான். தேவன் அவனுக்கு திறவுகோலை தந்திருக்கிறார். ஆகவே அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த சரித்திரம் தெரியாமல் நீங்கள் 60 வருஷம் 40 வருஷம் அங்கத்தினர்கள் என்று சொல்வதனாலோ, உங்கள் உடையை வெள்ளை உடையாக மாற்றிக்கொள்வதாலோ, தரையிலிருந்து 2 அடி உயரத்துக்கு எம்பி குதித்து பாட்டு பாடி ஜெபிக்கிறதுனாலோ, அல்லது நீங்கள் உங்கள் வீட்டை விற்று தியாகம் செய்கிறதுனாலோ ரட்சிக்கப்பட முடியாது. There is no way, there is none righteousness apart from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு நீதியும் இல்லை, நமக்கு ரட்சிப்பும் இல்லை. ஆகவே சபை என்ற வார்த்தையும் ராஜ்யம் என்ற வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவினால் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். Next time when you go to a church, you can also call it's a kingdom. சபையை ராஜ்யம் என்று அழைக்கலாம், ராஜ்யத்தை சபை என்று அழைக்கலாம். இரண்டுக்கும் தலை இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி இதனுடைய தொடரை நாளை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே, அஸ்திபாரமான அந்த கல்லின் மேலே விசுவாசம் வைக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டது. உமது சத்தியத்தை விளங்கிக் கொள்ள மனிதர்களுக்கு தயவு தாரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும்
பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.